பாட்டு பாடுறா பாரு. என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு வர சொன்னேன். அண்ணா கூட்டிட்டு வந்தீங்களா? பாடு பாத்துறதுக்கு ஆளு சாதாரண ஆளு கிடையாதுமா. வீரன பணக்காரன் அண்ணா. அப்படின்னா
வெயிட்டா தூக்கி விடு. அண்ணா ஓய். அப்படின்னா சரி. அண்ணன்னா ஓய். அவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்லியே ஏய். அண்ணா ஓய். அண்ணா சொல்லுமா. ஏய், எங்கம்மா நல்ல வேலை அவன் சட்டி போட்டான். சட்டி போடலின்னா அவன் நிலைமை என்ன ஆவறது? ஓய், உங்களுக்கு தெரியுமா பொட்டிக்காரு கூட்டிட்டு வந்த ஆளு? ஏய், அது அப்படியே எடுத்துருவோம். ஆடா, அடிப்ப. டேய், நெப்பு கட்டவனே. அவன் இல்ல எனக்கு கொடுப்பான். ஏமா அந்த ஆளை பாத்தியானா பொட்டிக்காரர் யாரையோ கூட்டிட்டு வந்தாராம். அவர் பணக்காரராம். பணக்காரன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை எங்கேயாவது பாத்தியானா சொல்லு. என்னமா கூப்பிடுறான் கலர்ல கமல்ஹாசன், சரி நடிப்புல நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், நடனத்துல சொல்லு சொல்லு நடனத்துல பிரபுதேவா, பிரபதேவா போஸ்டோட ஸ்டைல்ல ரஜினிகாந்த், சரி நடிப்புல சிவாஜி கணேசன். சொல்லு போ. அப்படியே சொல்லுவோம். அந்த பணக்காரர் பேர்பட்டவர் அழகுல சிறந்தவரமா அவரு. அழகுல யாராவது மட்டும் சொல்ல கமலஹாசன் மாதிரி. அவருக்கு நடிக்கவும் தெரியுமா? நடிப்புல யாரு மாதிரி இருப்பார்? ரஜினிகாந்த், சிவாஜி சொல்ற. சிவாஜி அவருடைய குணத்துல அவர் குணத்துல எப்படி இருப்பாரு? குணத்துல சொல்லிட்டு செத்து போயிடுறா நீ. எம்ஜிஆர் மாதிரி இருப்பான். ஓ, குணத்துல எம்ஜிஆரே போன்றவரா? அண்ணா அவருக்கு ஆடல் பாடல்லாம் தெரியுமா? தெரியும் அவருக்கு. நடனத்துல யாரு மாதிரி இருப்பாரு? பிரபதேவன். பிரபதேவனா கொலகார தேவனா, கொலகார தேவனா. இந்த தேவனாடே ஓக்கடி சொல்றேன் மச்சான். கேவுட்டாரே நினைச்சிட்டு ஏன்னா பிரபுதேவா மாதிரியே நடனமெல்லாம் செய்வாரா? அப்படின்னா நான் உடனே அவரை பார்க்கணும். நான் போய் பார்க்கட்டுமா? போய் பாரு. ஆமா, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? இரு, ஒரு நிமிஷம் சொல்றேன். அவனை போய் பாரு. ஆனா பக்கத்துல போயிருக்கான போற. ஏன்னா புடிச்சு கடிச்சு வச்சிருவான். கடிச்சு வச்சிருவாரு. ஆமா, அடிச்சு வச்சிருவான். பைத்தியம். அது வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம். அது ஒரு பைத்தியம். ஓ, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அவனுக்கு மைண்ட் மாறிட்டே இருக்கும். ஆமா. நல்லா எடுச்சேன். என்னடா நீ? என்னடா ஏய், போ 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 போடா போடா போடா. டேய், உட்காரடா போடா. அம்மாடா நான் போய் பேசுற போடா. ஏங்க வந்தானே? நான் போய் பார்க்கலாம்னு இருக்கறேன். ஐயோ, பொட்டிக்காடா. எங்கடா ஏறிட்டு வர? பொட்டிக்காடா. என்ன பாக்கு? பொட்டி பிடிக்க விட்டா பொட்டிக்காடா. பட்டை பிரிஞ்சு விட்டாளா? அட பாவத்தை. சரி, உடாதிக்கு மேல இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? நீ போய் சாவு. டேய், ஏய், ஏய், இத்தனை பொன்வாஜ் வந்துச்சுல்ல, ஒண்ணு கூட ராஜி இல்ல. இத கொஞ்சம் கட் பண்ணி விடுறா எனக்கு. டேய், ஓ, என்ன கரெக்ட் பண்ணி விட்டா என்ன வச்சு சமாளிச்சுக்குவியா? சமாளிச்சுக்குமா? ஏன்னா ஓய், நெசமாலுமே என்ன வச்சு நெசமாலுமே. சமாளிச்சு. ஆள் அவுட். ஏய், நான் யாரு உனக்கு விடிஞ்சா? விடிஞ்சாவா? மாவ. மாவ. ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த பிள்ளை கொஞ்சம் கட் பண்ணி விடுன்னு சொன்னேன். கரெக்ட் பண்ணி விட்டா அவளையே வச்சு வாழ்ந்துருவேன். வாழ்ந்துக்கலாம்னு பாக்குறேன். கேண்டடே, ஓய், என்ன போய் நீ வச்சு வாழ்றா? போடா அப்படி. அப்படி வந்துறாத. சரி, சரி. வந்துட்ட. பச்சை கிளி. அண்ணா இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீக திருச்சபை. இந்த சிங்கார பொன்மேடை எதற்காக உற்பணம் செய்யப்பட்டது தங்களுக்கு சொன்னால் தெரியும். அண்ணா, இந்த கரியாம்பட்டியிலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் கரியாம்பட்டியில் எழுந்திருப்பா அண்ணமார் சுவாமி. அண்ணமார் சுவாமி, சின்னண்ணன், பெரியண்ணன், தங்கா, அப்படி அதாவது சாம்புவன். பாஸ், என்ன பாத்து கீச்சுன்னு கூப்பிட்டு காமிச்சிருக்கிறேன். என்ன கூப்பிட்டேன்?
அப்படி சின்னண்ணன் பெரியண்ணன் சாம்புவன் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வாடகை பாரு அந்த அம்மாவே கொடுத்துட்டு போகுது. நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகமில்ல மில்லவே என்ன 10 ரூபா கொடுக்குறேன். சூப்பர் அண்ணா. அப்படி இருந்தாலும் இப்படி அன்னமார் சுவாமி இடத்துல வேண்டுதலை வைத்து யாரு யாரு பள்ளக்காட்டினை சார்ந்த வேற்றாய கவுண்டர். டேய், அப்படி பள்ளக்காட்டினை சார்ந்த வேற்றாய கவுண்டர் அவர்கள் வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேறியபடி காரணத்தினால் இந்த பொன்னர் சங்கருக்காகவும் அன்னமார் சுவாமிகளுக்காக இன்று ஒரு நாள் இரவு சதிநாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமா ஆமா, அப்பள முப்பளத்துடன் அமுது பரிமாறி நமக்காக ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து 35,000 5000 கந்து கட்டி விட்டீங்களா? 35,000 சொன்னாங்க நம்ம கிட்ட. இல்லடா, மாணிக்கன் அந்த 5000 மறைச்சிடுன்னு சொல்லிட்டாரு. ரைட் ரைட். அப்படி அப்பள முப்பளத்துடன் அமுது பரிமாறி இந்த சிங்கார சதிநாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நடக்கிறது தானே? ரைட். எப்போ நடக்கிறது? அப்படி அவரது குடும்பங்களும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து நம் நாடகத்தினை காண வந்திருக்கோம். அதாவது நம் போத்தனூர் ஊர் பொதுமக்கள், ரெட்டிகாட்டினை சார்ந்தவர்கள், கரியாம்பட்டியினை சார்ந்தவர்கள், கச்சலாந்தெருவினை சார்ந்தவர்கள், தொட்டியனூரினை சார்ந்தவர்கள், இன்னும் எல்லா ஊரும் மனப்பாடம் பண்ணி வச்சு பக்கத்து ஊர் அதெல்லாம் முதலியூரை சார்ந்தவர்கள் எல்லா ஊர்லயும் வாங்கி தின்றுக்கிறேன். நான் போய் காலடி எடுத்து வச்சு வாங்கி திங்காத இடமே இல்லடா, எல்லாம் குட்டிச்சேராய் போச்சு. ஆதமத்த தாயலி. சரி ரைட். அப்படி இன்னும் எத்தனை தெரியும் சொன்னா ரெட்டிகாட்டினை சார்ந்தவர்கள், ரெட்டிகாட்டை சேர்ந்தவர்கள், எங்க மூலக்காட்டை சார்ந்தவர்கள், உங்க மூலக்காடு, மேட்டுக்காடு, சுப்பன் வளவு, இப்படி அனைத்து ஊர்களில் இருந்தும் என்ன கரடு குண்டமலக்கரடு அப்படி அனைத்து ஊர்களில் இருந்தும் ரசிக பெருமக்கள் வந்து நமக்காக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது குடும்பங்களும் இந்த சுற்றுவட்டார ஊர் பொதுமக்களின் குடும்பங்களும் ஊர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நாடு செழித்து நல்ல மழை பெய்து, ஊரு செழித்து உத்தமழை பெய்து, அவரவர் ஆண் போன பக்கம் எல்லாம் அரசு பட்டம் கட்டி, இப்படி பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி, எந்தவித நோய் நொடி பில்லி சூனியம் காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த அன்னமார்களின் அருள் பார்வை பெற்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவற்று பேரின் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அப்படி இருந்தபடியும் இந்த சிங்கார பொன்மை அடையில் ஆமாங்க, அதுக்குள்ள எங்க போயிடுச்சு யோசனை? அந்த கள்ளி பாத்து இருந்தீங்க. இந்த சிங்கார பொன்மேடையில் இன்று நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் ஒரு புண்ணிய சரித்திரம், ஒரு விக்ரமாதித்யன் கதையில் ஒரு பகுதி. ஆமாங்க, விக்ரமாதித்யன் கதையில ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சுபன் சந்திரகாந்தி திருமணம் காம கல்யாணம் இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திர நாடகத்தில் ஆமாங்க நான் வந்திருக்கேன். நீங்க யார்? உங்கள் பேர் என்ன? பஜனைக்கிறேன்.
அது அஜித்தோட ஸ்டைல் தான். கொலையை மட்டும் தனியா ஆடுது, வேணாம் ஆட்டாத. என்னத்த தெம்பாலும் கொலையை வளர்றதுக்குன்னே மாத்திரை சாப்பிடுவாளாட்டுக்குது. இவன் கண்ணு வச்சா தாண்டா என் உடம்பு பாதிக்கு போயிருச்சு. காடுல பாதி காடு குறைஞ்ச காரணமே நீ தின்னே அழிச்சுட்ட எல்லாத்தையும். 10 ரூபா தர வரீங்களா? 10 ரூபா தர. 20 ரூபாயா குடுறா. டேய் சராய்பல்ல, என்ன பார்த்தா அப்படியே எப்ப பொம்பளை நினைச்சிட்டியாடா? ஏன்டா 10 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போன பண்ணி நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன? வியாபாரம் மதி கெட்டவனே. அது அப்புறம் சரிங்க. அடியே அப்படி இருந்தாலும் என் பேரை கேக்குறியே. சரிங்க. உன் பேர் என்னடி? பேர் எனக்கு சுனில் குமார்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா உங்க அப்பா அம்மா சுனில் குமார்னு வச்சாங்களா? உண்மை உண்மை. அண்ணா உன்னை அடிக்கடி கூப்பிடுற மாதிரி இருந்தா எனக்கு இவ்வளவு வளர்த்தியா பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பிடிக்காது. என்ன நான் சுருக்கி கூப்பிட்டுக்கிட்டா? என் பேரே பெருசா இருக்குது. ஆமா, நான் அதுதான் ஒரு ப்ராப்ளம். நான் சுருக்கி கூப்பிடுவேன். சுருக்கி கூப்பிடுற மாதிரி தான் எப்படி கூப்பிடுவேன்? மிஸ்டர், இப்ப பாரு மிஸ்டர் சுனி அவர்களே. ஐ நோ செம்மையா இருக்குது. ஏங்க நல்லா இருக்கா? இப்படியே கூப்பிடுங்க. இதே மாதிரி தான் நான் கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவீங்க? மிஸ்டர் சுனி அவர்களே. நைஸ் நைஸ். ஏய் சபாஸ். ஏய். வேத்திட்டா. விளக்கமாத்து கட்டையில அடிச்சு விடுவேன். அப்பா கொண்டு கையில வச்சு அடிச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க. ஏடா பந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. மண்டு இல்லையா? தாயேலி அடிச்சே எனக்கு ஒரு பக்கம் வீங்கி போயிருச்சு. இருந்தாலும் அண்ணா யாரும் அழிச்சு என் பேரு நீதான். நீங்க கண்டத்துல தா எனக்கு சத்ரா ஒரு இருக்கிறா பாரு. இருந்தாலும் என் பேரும் காந்தாமணி. காந்தாமணி. உண்மைதான். காந்தாமணின்னு சொல்றீங்களே. காந்தாமணியாக இருந்து படிச்சிடும். தாங்களை இந்த பூ உலகில் பெற்று வளர்த்தினார்களே. கோமாலே தாடிட்டு இருக்கான். அண்ணா உனக்கு தானே போன் ஆட்டங்குது. சொல்லுங்க. எப்பண்ணா? அப்புறம் பேசுனீங்க இல்லையா? சரி நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தான் நான் உடனே வரல. என்னவா இருக்கும் பையனுக்கு? அண்ணா சரிங்க. அண்ணா வாங்கிக்கண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் இதுவும் கூப்பிட்றேன். வாங்கண்ணா. நான் வாங்கினேன் வர சொல்றோம். என்ன பிரச்சனை? வாணா கிளம்புறேண்ணா. என்னடா வாணா ஒரு நிமிஷம். என்னடா கிளம்புறேண்ணா. யாராவது இருந்தா வண்டி இருந்தா கொண்டு வந்து விட்டுவாங்கண்ணா. என்ன சமாச்சாரம் சொல்றடா? என்ன போட்டிக்கார போட்டு அடிக்க போச்சு கிழிச்சு போச்சுடா. என்னாச்சோ ஏதாச்சோ ஊர்ல என்னமோ ஆயிடுச்சாட்டு வீட்டுல அப்படின்னு நாங்க எல்லாம் பதறி போய் உட்காந்து பாத்துக்கிட்டு தான் ஏன்னா சும்மா சும்மா பயப்படாதீங்கயா. அடியே அப்படி நான் காந்தாமணியாக இருந்து கொள்கிறோம். என்னை ஈண்டெடுத்த அப்பா அம்மா என் தாய் என்னை ஈண்டெடுத்த மாதா ஆகட்டும்.
என்ன பாஸ் 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 வேலை புண்டெல்லாம் வந்துட்டு காசு தர முடிக்கியா குத்துற காசு காட்டி ஏதாவது பாஸ் எல்லாம் உங்க சொந்த பந்தம். அடுத்த மாசம் 7ஆம் தேதி எங்க ஊர்ல சூப்பர் சூப்பர் 7ஆம் தேதி வரா கலக்குறோம். என்ன பண்றீங்க அது சொல்லுங்க. திருப்பி அடிச்சீங்க சொல்லி விட்டு அடி. ஏடா என் கூட கம்பெனி கொள்ள தான் ஊதிருந்தேன். கமெண்ட் கேட்டிட்டு காலையில பேசிட்டேடா. ஏய் கம்பெனி கொள்ள தான் ஊதிருந்தேன். கொள்ள தான் ஊதிட்டு இருந்த என்ன சொல்லுடா. நீ பேசுறது தெரியல அவன பொட்டிக்காரன்னு சொல்லு. பொய்யாடா. ஏய் வாடா டேய். வாடா டேய் வாடா டேய் ஜனாதிபதி. வா 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 வா. ஆடா வாமா. எதுக்குடா படிச்ச? ஏய் நாங்கள கரெக்ட்டா தான் நாங்க வாசிச்சிட்டு இருந்தோம். வாசிச்சிட்டு இருந்தீங்க. ஏய் ஆடிட்டு நடின மாடா. அவ்வளவு ஆடுறால ஆள் ஆடலடா. சரிமா ஆடல. சரி வந்து ஆடுவா. நானே போறேன். சரி போ. நாலு பாடு போடுறானுங்கப்பா. ஓட நடின நல்லா இருந்துச்சா? உன் நடினத்தை டே உன் நடின கும்மவரையில ஊரு பட்டதான் தேக்க. ஏன் பாப்பா ஏன்டா இப்ப இப்படி தண்ணி வந்தோம்னா ஆடி ஆகணும் அப்படின்னா இந்நேரம் அந்த பொட்டிக்காரன் பல்லு நாள் கொடுத்துருக்கும். அவன் பெல்ட் போடுறான் பேக் பெல்ட். குழந்தைக்காரங்களுக்கு போயிருக்கும். அவமான தப்பு இல்ல. ஊத்து விட்டுருவீங்க ஆட்டாட சொன்னாங்க கோமாளியே. இப்படியா சொன்னாங்க உன்னையும் நம்பி ஆட சொல்லிக்கிறாங்க பாரு. நம்ம வேண்டாம் சொன்னாரு. காளிய மாமனா ஆமா அவங்க எல்லாம் சொன்னாங்க ஆசைப்பட்டாங்க அதனால தான் ஆடினேன். எனக்கு தெரியும். மறுபடியும் வேணா சொல்லுங்க இன்னொரு ஆட்ட ஆரம்பிச்சு. இந்த ஆட்டத்துக்கு பேர் என்னடா? இந்த ஆட்டத்துக்கு பேர் தான் கிறுகிறு வெங்காயம். கிறுகிறு வெங்காயம். எஸ் எஸ் நான் ஆட ஆரம்பிச்சுனா தமிழ்நாடு தாங்காது பாஸ். டீ என்ன புடிச்சிட்டு டீ கேக்குற? அண்ணா அண்ணா டீ டீ காரரே டீ கொண்டு வாங்க தலைவரே. போறாங்க. இருந்தாலும் அண்ணன்னா பாப்பா இங்க பாரு. எங்க அம்மா உங்க அம்மா என்னை ஆசையுடன் என்னை ஈண்டெடுத்த தாயார். இந்த தாய் யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்தாலே அந்த தெய்வம். உங்க தெய்வம். அவங்க யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா யாரு? உங்க அம்மா யாரு? சரி முதல்ல உங்க அம்மா பேர் சொல்லு. என் தாயார் துளசிமணி. ஓ அம்மா எனக்கு ஒரு இதே தாய் புகழே என் தாயார் துளசிமணி. தாய் துளசி. தாய் துளசியாக இருந்தால் துளசி மணிடா. ஏன்டா அரை பேரை கட் பண்ற? துளசி மணி. அம்மா துளசி மணி மாலையன் ஏமா ஓ உங்கள் தாயோ துளசி மணி. உண்மைதான். ஒரு ஜாடி ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு மூடி என்று வேண்டும். ஒரு தாய் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு தந்தை ஒன்று வேண்டும். உங்க தந்தை யாரு? அந்த மூடி யாரு? என்னது தந்தையா? ஆமாங்க. அப்படின்னா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாருல? கல்யாணமா? கல்யாணம்னா என்னன்னா வேற விளக்கம் சொல்ல மாட்டேங்குதுங்க. வா கல்யாணம் பண்ணா உனக்கு அப்பா. அப்பாவா? அப்பான்னா என்னன்னா கொலை. கேக்குதா இல்லையா? என்ன கோபக்காரனாக்காத ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எனக்கு அப்பான்னா என்னன்னு தெரியாதுண்ணா. ஓ இங்க வா. நான் அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே. அம்மா இருக்குதா? எங்க அம்மா இருக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சா? அது தெரியல. இல்லம்மா ஓ ஒரு வேலை இறந்துருப்பாங்கப்பா. அப்பா செத்து போயிட்டு சாமி. இல்லைங்க எனக்கு அப்பான்னா என்னன்னு கூட தெரியாது. பாருண்ணா போச்சுரா அந்த ஆயா சொன்ன மாதிரி போச்சுரா. ஈஸ்வரா அப்பான்னா என்னன்னு தெரியாதா? அப்புறம் எப்படி இத்தோடு மிருகமா வந்திருக்கிற? எங்க அம்மா வவுத்துல இருந்து நான் வெளியே வந்தேன். ஓ அதுக்கு காரணம் கேக்குறியா? அதுக்கு காரணம் யாரு? ஐயோ எங்க அம்மா வவுத்துல இருந்து நான் எதனால வெளியே வந்தங்கிறியா? எப்படி வந்த? அது வந்ததுக்கு காரணம் யாரு? அது என் உருவத்துல வச்சு பாக்குறப்ப ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுண்ணா. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரினா இந்த கைய பாரு. என்ன அப்படியே போய் மத்தாளக்காரர் கைய பாட்டுவா. இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா? ஆமா ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்குதா? ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை எங்க அப்பா அப்படிங்கிறவரு மத்தாளக்காரரா கூட இருக்கலாம். மத்தாளா எனக்கு தெரியுமே எப்ப வேலை விட்டேன். இங்க வா அப்படி இங்க வா. சரி கை தான் இந்த மூக்க பாத்தியா? திஸ் இஸ் மூக்கு. மூக்கு பொட்டிக்காரு மூக்க பாத்துக்கிறியா? என்னது பொட்டி?
ஏய் மூக்கு அடிச்சு காட்டுறா. சீ. ஆமா ஓ மூக்கு மாதிரியே தான் இருக்குது. ஒருவேளை அவரு கூட எங்க அப்பாவா இருக்கலாம். ஏண்டா ஓய் அவங்க அப்பனா நீங்க? ஆமா ஆமா இங்க பாரு, என் பல்ல பாத்தியா? எஸ் நல்லா இருக்கு. சிரிச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்குதா? குழலுக்கான பல்ல போய் பாட்டு வா. பல்ல காட்டுறா. நல்லா காட்டுறா. நீ நல்லா காட்டு. ஐயோ சாமி பயமா இருக்குது. ரெண்டு பேரு பல்லும் ஒரே மாதிரி இருக்குதா? அதே மாதிரி. ஒருவேளை எங்க அப்பா குழலுக்காரரா கூட இருக்கலாம். ஆடி ஏவுடியா. அப்படி எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. ஆட அப்பா யாருன்னு தெரியாதா? அத முன்னையே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சரி விடு, அப்பா தான் தெரியாது. அம்மா துளசிமணி. ஆமாடி. துளசிமணி தானே? ஆமாடி. வேற யாரும் இல்லையே? ரைட்டு. சரி அப்பா இல்ல, அம்மா துளசிமணி. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன வேலை செய்றீங்க? வேலையை கேக்குறீங்களா? இவ்வளவு சந்தோஷப்படுறேன். நான் செய்யற வேலையை சொன்னேன். செய்யற வேலையா? செய்யற வேலை. செய்யற வேலைடி. ஆமாண்ணா. அந்த வேலையை பேர்பட்ட வேலை. சீலையை பிடிக்காத, அப்படி சீலையை கடிக்காத, இப்படி இந்த காலை வச்சு நோண்டுறவங்களும் நகத்தை கடிக்கிறவங்களும் முடி நோண்டுறவங்களும் எல்லாம் ஜகதால கிள்ளி அடிங்க. உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அவங்க என்ன வேலைக்கு போறாங்க? அவங்க எல்லாம் காட்டு வேலைக்கு போறாங்க. நல்ல இடுப்பு நோவ களை கொத்துறதுக்கு, வேற என்ன வேலைக்கு போறாங்க? புடுங்கிறதுக்கு, ஏரி வேலைக்கு, குட்டை வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் போய் கஷ்டப்படணும். ஆமா. ஏன் வேலை அப்படி இல்ல. எங்க அம்மா ஒரு நாளைக்கு 200 ரூபா வாங்குது. 200 rupees. வெறும் 200 ரூபாயா? ஆமா. அவ்வளவு கஷ்டப்பட்டு வெறும் 200 ரூபா தான் சம்பாதிக்குதா உங்க அம்மா? ஆமா ஆமா ஆமா. உங்க அக்காளுக்கு எவ்வளவு சம்பளம்? அக்காவுக்கு ஒரு 300 350 ரூபா வரும். கொத்து வேலைக்கு போகுது. உங்க வீட்டுக்காரிக்கு? எங்க வீட்டுக்காரி சிஸ்டத்துல ஒர்க் பண்றான். அவளுக்கு எவ்வளவு? அவளுக்கு இப்ப மாசம் 12,000. அவ்வளவுதானா? ஊர்மலை போவா. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஓ திட்டாத. டைம் கிடைச்சா ஊர்மலையும் போவா. ஆமா. ஏங்க அப்படி இதெல்லாம் கம்மி சம்பளம், கஷ்டப்படணும். ஆமா ஆமா. நாங்க ஏழை குடும்பம். ஏன் சம்பளம் எல்லாம் என் வேலை எப்படி தெரியுமா? பயங்கரமா புடவெல்லாம் கட்டி இருக்கிற, நகை நட்டெல்லாம் போடுக்கல, எல்லாம் கல்யாணிக்க வரீங்க. மகிழ்ச்சி. சரிங்க. ஏன்னா என்ன பண்றீங்க? இதெல்லாம் நான் அப்படியே தானமா கொடுத்துருவேன். அந்த போச்சுன்னு சொல்லு. அண்ணா இந்த நான் செய்யற வேலை அப்படியே படுத்துக்கிட்டே செய்யலாம். அடுத்துக்கிட்டே செய்யலாமா? ஆமாடா. என்ன சொல்ற? ஒரு இடுப்பு வலிக்காது, ஒரு கை கால் வலிக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் எல்லாம் காடு கொத்துற மாதிரி, ஏரி வேலைக்கு போற மாதிரியும், அங்க கரும்பு காடு கொத்துறது, அந்த வேலையெல்லாம் கிடையாது. நல்லா படுத்துக்கிட்டே செய்யலாம். நல்லா டெய்லி ஒரு 6000 7000 வருமானம் வரும். ஆமாடா. மாசம் ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். பாச்சே மொட்டத்தல பாச்சே கேட்டியா? மாசம் ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். 3.5 லட்சம்? ஆமாடா. மாசம் 3.5 லட்சம்னா A+B=, ஐயோ பில்லியன் கணக்குல போகுமே. ஆமாண்ணா. வருஷமே சம்பளம் பயங்கரமா வருமே. இந்த சீலை எவ்வளவுன்னு தெரியுமா? இந்த சீலை எவ்வளவு? 8500 ரூபா. இப்போ உனக்கு தானமா கொடுத்த மாதிரி ஒரு நகை 12 பவுன் நகை, அதெல்லாம் தாராளமா கொடுத்துருவேன். 12 பவுனாமா? ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணுவடா. ஏன்னா அவ்வளவு வருமானங்குது இல்ல. எனக்கு என்னமோ. ஏமா நீ மட்டும் வேலைக்கு ஏதாவது ஆளு தேவையான்னு? இல்ல இல்ல இல்ல. ஆமா, உங்க கம்பெனில ஏதாவது வேக்கன்சி இருக்குதா? அண்ணா ஏன் பொண்டாட்டி எல்லாம் சும்மா தான் இருக்குது. 3-4 பேர் வேகன்சில தான் இருக்கு. 4 பேர் வரைக்கும் வேகன்சி இருக்குது. 4 பேர் வரைக்கும் வேகன்சி இருக்கு. 4 பேர். ரைட். என் பொண்டாட்டி, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க சின்னம்மா எல்லாமே இருக்கிறாங்க. அதெல்லாம் காட்டு வேலைக்கு போயிருந்தா நல்ல மாதிரியா குளிச்சு தண்ணி ஊத்திக்கிட்டு, ஹமாம் சோப்பா இல்ல லக்ஸ் சோப்பா அந்த மாதிரி போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு, ஒண்ணு இல்ல நல்ல மேக்கப்போட நான் ஒருத்தன் தான் இப்படி காக்காய நாட்டம் இருப்பேன். நான் எங்க அப்பா நாட்டம், எங்க அம்மா அப்படியே உலக அலைக்கு ஐஸ்வர்யா மாதிரி இருப்பான். சூப்பர் பிகரா? சூப்பர் பிகர். உங்க அம்மா பீஸ். உங்க பொண்டாட்டி? என் பொண்டாட்டியா செம்ம கலரு, செம்ம பிகரு. பேசிட்டே அப்படின்னா உடனே அவங்கள வர சொல்லுனா. போன் பண்ணட்டுமா? எங்க இருக்கிற? முக்கியமான ஒரு வேலை பேசியிருக்கிறேன். மாமா சம்பளம் எவ்வளவு வரும்? மாசம் ஒரு 3.5 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். இல்ல மாசம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் டு 6 லட்சம் வரைக்கும் சம்பளம் தருவாங்களாம். நோவாம வேலையா மாடி? படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாமா? வந்து தொலைங்கடி.
ஆமா ஆமா சொப் எங்க அம்மா இருக்கிறாளா அவளை வர சொல்லு. என்ன இடுப்பு ஒடிக்குதாமா உதறி இடுப்பு மேலே அவளை கண்டாரோல் எழுப்பி வர சொல்லு. அவளை வர சொல்லு. ஐயோ வேலை பேசிட்டு நீ வாங்கடி. எங்க சின்னம்மா எங்க அக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சீக்கிரம் வாங்கடி வாங்க. ஐடியா சார் ஏன்டா அவன் ஏமாண்டாடி ஒரு கால் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா பக்கத்து ஏடா ஒரே ரிங்ல எடுத்துட்டா. ஆமாப்பா. ஹலோ ஏக்கா எங்க இருக்கிற? ஆயா புடிச்ச ஒரு வேலைக்கு ஒன்று சேர்த்து விட்டுறேன். நான் வர சொல்லிடுறேன். எங்க வீட்டுக்காரிக்கு இது அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போறேன். ஹலோ தங்கா இருக்கிறாமா? வர சொல்லுங்க. சரி லைன் போடுங்க அப்படியே. ஹலோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. மாசம் 3.5 லட்சம் சம்பளம். 3.5 லட்சத்து 6 லட்சம் வரைக்கும் சம்பளம். நோவாம வேலை செய்யலாம். சீக்கிரம் வாங்க வந்து தொலைங்க. அண்ணா 10 நிமிஷம் 2 நிமிஷத்துல இருப்பாங்க. உங்க அம்மா வருவாங்களா? அம்மா தான் முதல்ல வருவாங்க. சரி, அப்ப அது எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? அந்த வேலை இன்னும் சொல்லலையே. அந்த வேலையை கேட்டாலே நீ ஆச்சரியப்பட்டு போயிருவேனா? என்ன சொல்றீங்க? எப்படி என்ன வேலை புரிஞ்சா? சொன்னால் தெரியும். கண்ணடித்து காசு வாங்கும். அது எப்படி? வழியில வீட்டை கட்டி வருவோரையும் போவோரையும் எங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுவோம். அப்படின்னா கண்ணடித்து காசு வாங்கும் காமாட்டி பெண்கள். கண்ணடிச்சின்னா எப்படி காசு வாங்கி? உடலை வித்து காசு வாங்கும் வேசிகுல பெண்கள். காசு வச்சு கண்டாங்கிட்டு படுக்கிறீங்கடா. அடி தேவடி ஆளுங்களா? அடி தேவடியா கூட்டியா? பச்சை பச்சை சொல்லிட்டு இருக்கற. ஹலோ ஏடி டேய் இரா ஏ தார்மால வந்துட்டான். அண்ணோ எங்க புள்ளங்கற? உங்க அம்மா பாத்துனூர் தாரமங்கலமா? எங்க அம்மா பாத்துனூர் வந்துட்டாளா? என்னடி அவளு தட தெரியாம வந்துட்டு இருக்கறா? நடந்தே வா. ஓஜோ ஏய் அவளுக்கு சீக்கிரம் கால் வச்சு காலு போட்டு உள்ள போ சொல்றி. எங்கயா சின்னம்மா அடபாதம் முடிக்கிறாளா? சப்புனு காது சேர்த்து விட்டு வையே. சரி போங்கடி, வேலை கேன்சல் ஆகி போச்சு. போங்க, நாளைக்கு ஒரு வேலை வச்சு விடுறோம். போங்கடி. முடியா என்ன வேலையும் தெரியாது நீ. அவ்வளவுதான். எங்க வீட்டுக்காரர் சொல்லு கொடுத்து அவங்க வீட்டுக்காரி சேர்த்துக்கோங்க. அப்படி இப்பேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய நாங்கள் எல்லாம் வேசிகுல பெண்கள். நீங்க ஆமா. ஏங்க இருந்தாலும் இன்னைக்கு எப்படி தெரியுமா? இந்த நாடே விழாக்குளம் போன்று இருக்கிறது. ஆமாங்க, விழாக்கோளம் பூண்டு இருக்குது. காரணம் என்ன? இந்த நாட்டுடைய இளவரசர் நகர்வலம் வந்துட்டு இருக்கிறாராம். அனைத்து வீதிகளுக்கும் போய் நலம் விசாரிக்கிறாராம். ஒருவேளை நாட்டிற்கு இளவரசனாக இருக்கக்கூடியவர் நம் வீதி வழியாகவும் வரலாம். ஆனா அரச குலத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எங்கள் வீதி வழியாக வந்ததில்ல. ஒருவேளை நல்ல குணமுடைய அரசர்களாக இருந்தா, எங்க முன்னோர் அதாவது எங்க முப்பாட்டி எல்லாம் இருந்தப்ப அரசர்கள் எங்கள் வீதி வழியா வந்து எங்களுக்கு பொன்பொருள் எல்லாம் தானமா கொடுத்துட்டு போவாங்களாம். ஆமா.
அத மாதிரி ஒருவேளை நற்குணம் கொண்டவராக கூட இருக்கலாம் இந்த இளவரசர். சரிங்க. ஒருவேளை எங்க வீதி வழியா வந்தாலும் வரலாம். ஆமா. எப்பொழுதும் அரசர்கள் இளவரசர்களா வரமாட்டாங்க. ஒருவேளை வந்தாலும் வரலாம். அதனால எங்க வீதி எல்லாம் அலங்கரிக்கணும். என் தங்கைமார்கள் எல்லாம் அந்தபுரமாக இருக்கிறாங்க. சிந்தாமணி, மனோன்மணி, இப்படி அவர்கள் எல்லாம் அந்தபுரமா இருக்காங்க. அது சீக்கிரம் அக்கா அழைத்தார் என்று சீக்கிரம் கூட்டோட. என்னடா கையை அப்படி வச்சுட்டு சொல்லிடுற? சும்மா போயிட்டு வாங்க. சீக்கிரம் போய் கூட்டு. அறிவீர்கள் சமயங்களே, சிந்தா